வாங்க, எப்படி இருக்கீங்க? பாப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஃபீடிங் நல்லா எடுக்கறாங்களா? எடுக்கறாங்க சிஸ்டர். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே 6 மாசம் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுத்தேன். வெரி குட் வெரி குட். சரி, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? இப்போ 6 மாசம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இணை உணவை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ என்னென்ன உணவை எப்படி எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் சிஸ்டர். ஓகே ஓகே, சரி, நான் சொல்கிறேன் எப்படி எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மாவுச்சத்து, புரதச்சத்து, இது எல்லாமே இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து ஒரு குழந்தைக்கு தேவை இல்லையா, நமக்கும் தேவை, அந்த மாதிரி குழந்தைக்கும் தேவை. ஸோ முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது எல்லாமே ஒன்றா கலந்து வேக வச்சு ஒன்றாவே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் இது மாவுச்சத்துனா எதுலலாம் மாவுச்சத்து இருக்குது, அரிசி அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சு அதை வந்து கஞ்சி மாதிரி கூழ் பதத்துக்கு நீங்கள் செஞ்சு பாப்பாவுக்கு கொடுக்கணும். அளவு பார்த்தீங்கன்னா இந்த கப்பு பாருங்கள். இந்த கப்பில் வந்து நீங்கள் தொடங்கும் போது 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் இந்த கப்பு நீங்கள் வந்து அளவாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்கள் இந்த கப்பில் கொடுக்கணும். கூழ் பதத்தில் இருக்கணும். சரிங்களா? சரி. அப்புறம் 9 மாதத்துலேருந்து 11 மாதம் வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு இந்த கப்பு பார்த்துக்கோங்க. இதில் முக்கால் அளவு, இது ஃபுல்லாக கிடையாது, இதோட முக்கால் அளவு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 4 வேளை நீங்கள் வந்து இந்த அளவு வந்து பாப்பாவுக்கு கொடுக்கலாம். ஒரே நேரத்தில் பாப்பா வந்து முழுசாக சாப்பிட முடியாது இல்லையா, அதனால 4 வேளையாக பிரித்து நீங்கள் கொடுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்நாக்ஸ்னால் வேக வச்ச பயிர் வகைகள், அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸு, பாப்பா சாப்பிடக்கூடிய அளவுக்கு மசிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாழைப்பழம், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பாப்பாவுக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த அளவை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கப்பில் ஒரு நாளைக்கு 5 வேளை இந்த கப்பில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தரலாம். இது கூட 2 ஸ்நாக்ஸ் சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா 1 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து 1 ஸ்நாக்ஸ் சேர்த்தா போதும். இது கூட 2 ஸ்நாக்ஸ் சேர்க்கணும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, எந்த இணை உணவு கொடுத்தாலும் கூடவே தாய்ப்பாலையும் விடாமல் கொடுக்கணும். ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா 2 வயசு வரைக்கும் தாய்ப்பாலோடு சேர்ந்து இணை உணவு கொடுத்தீங்கன்னா தான் பாப்பாவுக்கு நல்ல ஒரு வெயிட் கெயினாக இருக்கட்டும், வெயிட் ஏறுறது, ஹைட்டு, வெயிட், இது எல்லாமே வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். 2 வயசுக்கு மேலே இந்த கப்பில் அளவு எடுத்துக்கலாம். 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தை இந்த அளவு சாப்பாடு வந்து சாப்பிடலாம். ஸோ முதல்ல கூழ் பதத்தில் கொடுப்பீங்க. 8 மாதம் வரைக்கும் கூழ் பதத்தில் கொடுப்பீங்க. ஓரளவுக்கு செமி சாலிடாக சும்மா மசிச்சு மட்டும், ரொம்ப டபுள் பாயில் பண்ணி மசிச்சு மட்டும் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து 1 வயசு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அதை வந்து கன்சிஸ்டன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 வயசு குழந்தைக்கு நீங்கள் நார்மலாகவே சாப்பாடு கொஞ்சம் கையிலேயே மசிச்சு நீங்கள் வந்து ஊட்டி விடலாம். ஸோ டம்ளரில் தான் தண்ணி கொடுக்கணும். ஃபீடிங் பாட்டில்லையோ அந்த மாதிரி ஒரு தனியாக இருக்க ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த மாதிரியில் வந்து நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி டம்ளரில் நீங்கள் தண்ணி கொடுக்கலாம் பாப்பாவுக்கு. சரிங்க சிஸ்டர், நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி 2 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக நான் தாய்ப்பாலே கொடுப்பேன் சிஸ்டர். இணை உணவோட சேர்த்து இணை உணவோட சேர்த்து தாய்ப்பால் கொடுப்பேன் சிஸ்டர். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர்.